இந்தியாவில் தனிநபர் பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்காக ஐஎஸ்ஐஎஸ் முயற்சி செய்து வருவதாக ஐநா இன்னைக்கு இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறது. ஏற்கனவே கூட இது போன்ற பல தகவல்கள் அவங்களுடைய கொரசான் அவங்களுடைய மேகசினில் கூட அவர்கள் போட்டிருந்தார்கள். அதை கூட நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே தெற்காசியா மத்திய ஆசியா போன்ற இடங்களில் எல்லாத்திலையும் ஒரு கேலிஃபைட் ஆட்சியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்காக பயங்கரவாதிகளை ஒருங்கிணைப்பது இது போன்ற வேலைகளை செய்து வந்தாலும் கூட இந்தியாவில் பெரிய அளவில் பயங்கரவாதிகளை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய சதி செயலை செய்து ஒரு பெரிய சேதாரத்தை விளைவிக்க முடியாத ஒரு காரணத்தினால இப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தனி நபர்களை தனித்தனியாக பல நபர்களை உருவாக்கி அவர்களை மூளை செலவு செய்து இது போன்ற சின்ன சின்ன தாக்குதல்களை நடத்துவதற்கு அவர்கள் தயார் செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இன்னும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஹிந்து முஸ்லீம்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அதிகரிக்கும் விதமாக அந்த போஸ்டர்கள் போன்றவற்றை தயாரித்து சமூக வலைதளங்களில் உலவ விட்டு அதன் மூலமாக மக்களை மூளை செலவு செய்து ஒரு பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க செய்வது, அது இல்லாமல் ஒரு பயங்கரவாதத்தை செயல் நடத்துவது, தனிநபர்களை தாக்குவது போன்றவற்றிற்கும் இவர்கள் ஆட்களை தயார் செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஐநாவிலிருந்து. செய்திகள் சிந்தனைகளில் இதெல்லாம் இந்த பாரத தேசத்தில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பல வருஷமாக சொல்லிட்டு வரோம். நம்ம இதுவரை செய்திகள் சிந்தனைகளில் என்ன சொன்னோமோ அதை ஒரு அறிக்கையாக இன்று ஐநா கொடுத்திருக்கிறது. ஸோ அப்போ ஸ்ரீ டிவி இஸ் வெல் அஹெட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கக்கூடியதில் நமக்கு ஒரு சந்தோஷம்தான். ஆனால் வருத்தமும் கூட. ஐநா அறிக்கை கொடுக்கும்போது இது இவ்வளவு பெருசாகுது. இந்த விஷயந்தாண்டா இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம இவ்வளவு நாள் சொல்லும்போது அதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் கேட்கவில்லை, மக்களும் கேட்கலை. அதுதான் அதில் ஒரு வருத்தம். சரி, இப்போவும் அது கேட்க போகிறாங்களான்னு இப்போவும் கேட்க போகிறாங்களான்னு தெரியாது. ஸோ நம்ம ஒரு பக்கம் சங்கு ஊதுன மாதிரி ஐநாவும் அவங்க அது கடமைக்கு ஒரு சங்கு ஊதி முடிச்சுடுச்சு. இது ஏற்கனவே இந்த லோன் wolf அட்டாக் மாதிரியான பல விஷயங்கள் இன்றைக்கி நான் கூட தொடர்ந்து இந்த ரயில்வேயில் நடக்கக்கூடிய மிஸ்ஹேப்ஸ் இது எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான விஷயம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கானுங்கக்கூடியதை அரசாங்கம் ஆராய வேண்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெங்காலில் கூட பல இடங்களில் ரயில்வே சிக்னல் எல்லாம் கூட அடைத்து மூடி வைத்திருந்தார்கள். இந்த விஷயமெல்லாம் வந்தது. எந்த அளவு சீரியஸாக இது அரசாங்கம் இதை அணுகினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஈஸ்வரன் கோவிலுக்கு முன்னாடி நடந்த அந்த கார் பாம், அதுவும் இந்த மாதிரியான ஒன்று தான். மேங்களூரில் நடந்த ஆட்டோ பாம், இதெல்லாம் இதுக்குள்ள சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ். அது தொடர்ந்து இது நடந்து வருகிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா எப்படியெல்லாம் இது அதான் நான் முன்னாடி திருப்பி நான் சொல்கிற விஷயம். ஒரு அமைப்புனால் ஒரு பயங்கரவாத செயல் ஏற்படுவது இல்லை, ஒரு போதனையினால் தான் ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் இதை தடுக்க வேண்டுமென்றால் அந்த போதனையைத்தான் நீங்கள் முதல்ல குறிவைக்கணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி லோன் wolf அட்டாக்குக்கு ஆட்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவனை மூளைச்சலவை செய்வதற்கான மெட்டீரியல் அவன் எங்கிறது எடுக்கிறான். சுலுக்க இல்லாதவனை கொன்றால் உனக்கு சொர்க்கம், இந்த போதனை அவனிடம் பூத்தப்படுகிறது. மதரசாவில் பாடத்திட்டங்களில் அவை இடம்பெறுகின்றன. இதைத்தான் ஷியா முஸ்லீம் போர்டுக்குள்ள முன்னாள் சேர்மன் சொல்லும்போது, குரான் ஹதீஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மனப்பான்மையை ஏற்படுத்துகின்றன, இவைகள் நீக்கப்பட வேண்டும் அன்றைக்கி அவர் சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு சரி என்பதுக்கு இது ஒரு அடையாளம். எப்படி நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் எப்படி இண்டிவிஜுவல் எப்படி எந்த அவனுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்கை ஒருத்தன் போகணும் அப்படின்னு சொன்னால் எது அவனுக்கு உந்துதலாக இருக்க வேண்டும்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. எந்த விஷயம் அவனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல சமயத்தில் இருக்க தபார் இதுதான் உன் மதத்தில் சொல்லியிருக்கு, இப்படி நீ செய்தால் உனக்கு அது கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான போதனைகள் தான் பிரச்சனைக்கு காரணம். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இதைத்தான் ஐநாவும் சொல்லியிருக்கு. ரேடிக்கலைஸ் பண்ணி இண்டிவிஜுவல்ஸை செய்ய வைக்க போகிறார்கள். அதில் இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் சொல்லியிருக்கு. இந்தியாவில் அரசாங்கம் தெளிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஆர்கனைஸ்டாக பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மோடி அரசின் வெற்றியை காட்டுகிறது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஜகாத் ஃபவுண்டேஷனோடு நிறுவனர் அவர் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் இருந்தார்.
மன்மோகன் சிங்குக்குள்ள பிஎம்ஓவில் இருந்தார். ஜகாத் ஃபவுண்டேஷன் என்ன அமைப்பு? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பின் ஒரு கிளை அமைப்பு. அப்போ இதுக்கு முன்னாடி அரசாங்கத்தையே பயங்கரவாதிகள் நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இன்று அமைப்பு ரீதியான பயங்கரவாதம் நடத்த முடியாத ஒரு நாடாக பாரத நாட்டை மோடி அரசாங்கம் மாற்றி இருக்கிறதுங்கிறது இதில் ஒரு சாதனையாக நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த ரெண்டாவது ஆஸ்பெக்ட் சரி, அது பிளான் ஏ அவங்களுக்குள்ளது, நீங்கள் முறிவடிச்சிட்டீங்க. இந்த பிளான் பி ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மதரசா கட்டுப்பாடு அப்படிங்கக்கூடியதை இன்றைக்கி அந்த மதரசாக்கள் வழி தான் இன்றைக்கி இந்த விஷயம் நடக்கப் போகிறது, நடந்து கொண்டும் இருக்கிறது. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி யூஎன் அந்த விஷயத்தை ஃப்ளாக் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இது தொடர்பாக நீங்கள் ஒரு துலுக்க நாடு உருவாகணும் அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே வச்சு பாக்கெட்டில் இருந்து அந்த ஐஎஸ்ஐஎஸ் ஃப்ளாகெல்லாம் ஒருத்தன்ட்ட பிடிச்சாங்கன்னு பார்த்தோம். ஷஹாதத் அப்படிங்கக்கூடிய ஒரு குரூப்பை ஒன்று இடையில் பிடிச்சாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பல குழுக்கள் நாடு முழுக்க இதில் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ எந்த அளவு இந்த பயங்கரவாத தாக்குதலுக்குள்ளது பரவி இருக்குது. ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்பெஷல் லிக்யூடை வச்சு வேகமாக தீப்பற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்கங்கே நடைபெற்று வருகிறது. அந்த விஷயத்தை பற்றி நான் பல முறை இந்த சேனலில் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுக்குள்ள இண்டிகேஷன்னா, தனிநபர்களை வைத்து இந்த மாதிரி லோன் வல்ஃப் அட்டாக் இது நாடு முழுவதும் பரவுவதற்கான விஷயம். அப்போ இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, இவங்க ஒரு கேலிஃபேட் நிறுவ வேண்டும் என்பதற்காக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கி நேற்றுக்கு புதுசாக வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு கிலாஃபத், ஒரு கேலிஃபேட்டை நிறுவ வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டது தான் மாப்பிளா கலவரம். அதை அன்றைக்கு காந்தி ஆதரித்தார். பல்லாயிரம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், மதமாற்றப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள். அன்னையிலிருந்து இந்த கேலிஃபேட் பிரச்சனை இருந்துக்கிட்டு. துருக்கியில் ஒரு கேலிஃப் ஆகுதுக்காக நம்ம ஊரில் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஏன் இந்தியாவை பற்றி இவ்வளோ தூரம் யூஎன் சொல்லுது அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க இந்த அடிப்படைவாத சித்தாந்தங்களை கொண்டு போனது ஒரு மேஜராக 4 அமைப்புகள். ஒன்று இந்த தப்லீக் ஜமாத், அவங்களுக்குள்ள கோட்பாடுகள், தியோபந்து, ஜமாயத்தே இஸ்லாம், இந்த மாதிரியான அமைப்புகள். இந்த அமைப்புகளுக்குள்ள எல்லாத்துக்குள்ள ஆரிஜின் எங்கன்னா பாரத நாடு. ஒன்று ஈஸ்டர்ன் ஹரியானா, ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், வெஸ்டர்ன் யூபி, இதுக்குள்ளே தான் இதுக்குள்ளே எல்லா ஆரிஜினும். அதாவது இட்ஸ் அ ட்ரையாங்கிள். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ்குள்ள ஒரு அந்த ஒரு ட்ரை ஜங்ஷன். இது உள்ளே தான் இந்த ஒட்டுமொத்த பயங்கரவாத குழுக்கள். இவனுங்க தான் உலகம் முழுக்க பயங்கரவாதத்தை பரப்பினது. ஸோ இவன் பண்ணின இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முன்னாடி சவுதி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ டர்க்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாடு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ டர்க்கிக்கு தான் கேலிஃப் ஆகணும்னு ஒரு ஆசை. இதுக்கு முன்னாடி எல்லா துலுக்கனுக்கு கண்ட்ரோலில் இருக்கணும்னு சவுதி அரேபியாவுக்கு ஆசை. அப்போ எவன் கேலிஃப் ஆகணும்னாலும் இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ண போகிறான். பட் இந்த எல்லாத்துக்கும் ஆரிஜின் இந்தியாவாக இருக்கிறதுனால இன்றைக்கி இவங்களுக்குள்ள ரேடிக்கலைசிங் எங்கக்கூடியது ஆர்கனைசேஷன் ரீதியாக இருப்பதை விட தனித்தனி மதரசாக்களுக்கு சென்று விட்டது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா டயத்தில் இந்த தப்லீக் ஜமாத் மர்கஸுக்கு போனவன் அம்பிட்டு பேரும் நம்ம ஊரில் ரிமோட்டு கிராமங்களில் இருந்தெல்லாம் கைது செய்தார்கள். ஸோ இந்த மாதிரியான அந்த அடிப்படைவாத பயிற்றுவிப்பு இதுதான் மூலச்சலவியின் அடிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த மாதிரியான சூழலை எதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அதை எச்சரிக்கையாக ஸ்ரீ டிவியின் எச்சரிக்கையை இன்று ஐநா எதிரொலித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசாங்கம் தயவுசெய்து விழிப்போட இந்த மாதிரியான விஷயங்களை இப்போவே கிள்ளி எறியுங்கள். பெரிய அளவில் மதக்கலவரம் வரப்போகுதுங்கக்கூடிய ஒரு செய்தி கூட வந்தது. இன்று பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகளுக்குள்ள நடத்தையெல்லாம் பார்க்கும்போது, நான் ஆரம்பத்திலேயே இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடியும் போது இந்த விஷயம் நடைபெறும்னு நான் சொன்னேன் டிவியில். இன்றைக்கி அதே ரிப்போர்ட்டை இன்றைக்கி ஐநா கொடுத்துருக்கு. இந்த எச்சரிக்கையை தயவுசெய்து அரசாங்கங்கள் செவிமடுங்கள்னு கேட்டுக்கிறேன்.